இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி 3 ஏக்கர் தென்னங்கன்றுங்க. அதில் கன்று மரம், மீடியமான மரம் ப்ளஸ் பெரிய மரம் எல்லாம் சேர்ந்து ஒரு 3 ஏக்கர் இருக்குங்க. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 3 ஏக்கர் 10 சென்ட்டுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்கும். வெல்கம் பேக் டு ஏவி ரியல் எஸ்டேட். நான் உங்கள் ரமேஷ். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டைரெக்டாக வரும். உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தார் ரோடு ஃபேஸிங்காகவே அமைஞ்சிருக்க இந்த 3 ஏக்கர் தென்னந்தோப்புக்கு வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிணறு இருக்குங்க, ஒரு போர் இருக்குங்க. போரில் வந்து சப் மோட்டர் போட்டிருக்காங்க. இது ரெண்டுக்கும் சேர்த்து ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துருங்க. கிணறு நல்ல கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ரொம்ப மேலேயே இருக்குங்க. போருமே நல்ல தண்ணி இருக்குங்க. சப் மோட்டரில் அப்படியே கண்டினியூஸாக தண்ணி விழுந்துட்டுருக்குங்க. உங்களுக்கு தோப்பு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி பாயுது அப்படிங்கிறது. இதெல்லாம் போக இதுக்கு வந்து அமராவதி பாசனம் இருக்குங்க. அமராவதி பாசனத்தினோட தலைமடையில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் தண்ணி பிரச்சனை 100% கிடையவே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிற அந்த சின்ன மரம் எல்லாமே கிட்டத்தட்ட காப்புக்கு வந்துருச்சுங்க. அந்த மீடியமாக இருக்கிற மரம் வந்து நல்ல காப்பில் தான் இருக்குது. அது போக பெரிய மரம், அதாவது ஒரு 25 வயசு மரம் வந்து ஒரு 40லேருந்து 50 மரம் இருக்குங்க. அதுவுமே ரொம்ப நல்ல காப்பில் இருக்குங்க. சின்ன மரத்துக்கு இடையில் ஊடு பயிராக தீவன பயிர்கள் மாட்டுக்கு போட்டிருக்காங்க. அந்த சப்பிலேருந்து வர்ற தண்ணி இதுதான் இங்கே கீழே விழுந்துட்டுருக்கு, கிணத்துக்குள்ளே வந்து விழுந்துட்டுருக்கு. இதே மாதிரி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குங்க. தண்ணியை பற்றி கவலையே பட தேவையில்லைங்க. மழை காலத்தில் இந்த போருக்கு கூட வேலை இல்லைங்க. கிணத்துல இருக்கிற தண்ணியை வந்து ஃபுல்லாக பாஞ்சிக்குங்க. இதுதாங்க அந்த பெரிய மரம் நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது. அது போக உள்ளே வந்து கறவை மாடுகள் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. அதுக்கான செட்டு கூட ஒன்று இருக்குங்க. ஒரு 3-4 மாடு மழை காலத்தில் கட்டிக்கிற மாதிரி ஒரு செட்டு கூட இருக்குங்க. அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல விவசாயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க. இதை வந்து முதலீட்டுக்காகவும் வாங்கலாங்க. நல்ல பசுமையான ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. சரௌண்டிங் ஃபுல்லாகவே எல்லாமே தோப்பு தாங்க. அமராவதி வாய்க்கால் பக்கத்துலேயே இருக்குங்க. தலைமடைங்க. மாட்டுக்கு தீவன பயிர் ஊடு பயிராக போட்டிருக்காங்க. காப்பு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் இதுக்குள்ளே ஊடு பயிர் நம்ம போட்டுக்கலாம், மாட்டு தீவனமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காய்ப்புக்கு வந்து ஃபுல்லாக காய்ப்புக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம உள்ளே எதுவும் போட முடியாதுங்க. நிழல் வந்துடும். உள்ளே வந்து களை கொல்லியெல்லாம் எதுவும் அடிக்கிறது இல்லைங்க. மாடு வச்சிருக்கனால மாடு மேய்ச்சலுக்காக இந்த நிலத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரோட் ஃபேஸிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 அடியிலேருந்து 400 அடி வரைக்கும் இருக்குங்க. அதனால் தடம் வழியெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த லேண்டினோட மண் டைப் பார்த்திங்கன்னா செம்மண்ணுங்க. அதனால் ஈல்டு ரொம்ப நல்லா வருங்க தேங்காய் பொறுத்த வரைக்கும். இந்த தோப்புக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பர் ஏக்கர் 47 லட்சம் சொல்கிறாங்க. அதுலேருந்து நம்ம நெகோசியேட் பண்ணிக்கலாங்க. இதுதாங்க அந்த ரோட் ஃபேஸிங்கு. தார் ரோட்டை ஒட்டியே அமைஞ்சிருக்கு. இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோப்பு லொக்கேட் ஆகிருக்குங்க. இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் தோப்பு விவசாய பூமிகள் பற்றி பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.